ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்னோடய பர்சனல் இஷ்யூவை சால்வ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து போக்கோ ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை OnePlus, விவோ, ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன்ஸில் இந்த மாதிரி பூட்டிங் இஷ்யூ வரும், இல்லாட்டி அப்படியே டெட் ஆயிரும், ஃபோன் ஆனே ஆகாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா வருது. காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆச்சு, ஓவர் ஹீட் ஆச்சு ஃபோனு. ஓவர் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டேன், அதுக்கப்புறம் ஆனே ஆகலை, அப்படியே டெட் ஆகிடுச்சு. சாம்சங்கோட எம் சீரிஸ், ஏ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங்ன்ற லோகோ வந்துட்டு அப்படியே நின்றோம். பூட்டிங் இஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் OnePlusல கோடு விழுகிறதுக்கு ஆல்ரெடி OnePlus தரப்புலேருந்து அஃபிஷியலாக வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஃப்ரீ லைஃப் டைம் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டு, அது OnePlus முடிஞ்சு போச்சு. இப்போ ஆப்பிள் ஐஃபோன்ஸில் இந்த ப்ரோ மேக்ஸ் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கோடு விழும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ஒரு ரேட்டு கம்மியாக கம்ப்ளீட் சொல்யூஷன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை தேடும் போது ஒரு அண்ணன் மூலியமாக தெரிஞ்ச கடை தான் அது. இது வந்து நீங்கள் மதுரைக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலியமாக கொடுத்தாலும் கூட வித்தின் 1 டே. இப்போ நேற்று நீங்கள் வந்து மதுரை கொரியர் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் போட்டுறாங்க. உங்களுக்கு மறுநாளுக்குள்ளே கிடைக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து கொரியர் போட்டாலும் 1 டேயில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சென்ட் ஆயிரும், ரிசீவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் கொரியர்ன்றது போடலாம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ போக்கோ ஃபோன்ஸில் மதர்போர்டு இஷ்யூன்னு வருது, இல்லை ஃபோன் டெட் ஆகிடுச்சுன்றன்னு வச்சுக்கோங்களேன். மதர்போர்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 8000லேருந்து 11000 வரைக்கும் செலவாகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் அதில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணி, அதாவது ரீஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த மாதிரி பவர் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ்மேட்ச் ஆகும். அது என்ன அப்படின்னா, ஓவராக ஹீட் ஆகுறது. ஒரு ப்ராசருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 வோல்ட் போக வேண்டிய இடத்துல ஒரு 5.5 6 வோல்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ஐசி வந்து வேகமாக சூடாக ஆரம்பிச்சிடும். போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐசி வைப்பாங்க. அந்த போர்டையும் ஐசியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங், நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சால்ட்ரிங் அயன் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த லெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வைக்கிறதுக்கும் மிஷின் மூலியமாக வைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. மிஷின் மூலியமாக ஐசி வைக்கும் போது ஒரு மைக்ரோ ட்ராப் மாதிரி தான் இருக்கும் அந்த லெட்டுன்றது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஐசியும் போர்டையும் கனெக்ட் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும், ஒரு சின்னோண்டு ஐசியை திருப்பி பார்த்தீங்கன்னா புள்ளியாக ஏகப்பட்ட டாட்ஸுன்றது இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டு தான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போர்டில் ஒட்டியிருக்கும். ஓவர் ஹீட் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லெட்டு வந்து மெல்ட் ஆயிரும், ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகும், இல்லை அந்த லெட்டு பார்த்திங்கன்னா முழுசாக கம்ப்ளீட்டாக உருகி வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு வந்து பூட் ஆகாத இஷ்யூ, பூட்டிங் இஷ்யூ, எல்லா பிரச்சனையுமே வரும். ஸோ இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஐசியை வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணி, அதாவது திருப்பி அதை ஹீட் பண்ணி டக்குன்னு வெளியே எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீபால் ஒர்க் பண்ணுறாங்க. திருப்பி அதை சால்ட்ரிங் ஒர்க் பண்ணி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட பழைய போர்டையே சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2500லேருந்து 3000 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்களோட காண்டாக்ட் நம்பர், MobiFix அவங்களோட இது பேர். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா பெரிய வீடியோவில் எடுக்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோனை தான் கொடுக்குறக்காண்டி போயிருந்தேன். ஸோ நான் வீடியோ எடுக்கின்ற மென்டாலிட்டிலேயே நான் போகல. ஷார்ட்ஸ் வீடியோவில் சும்மா 2-3 கிளிப்பு மட்டும் எடுத்தேன். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாகவே போயிருங்க. எங்கே இருக்குது அப்படின்னா, பிபி குளமில் கருணை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது பக்கத்து பில்டிங், ஒட்னாப்பிள் பில்டிங்லேயே மாடியில் பார்த்தீங்கன்னா MobiFixன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே தரேன். மதுரையில் இருந்தீங்கன்னா நேராக போங்க, இல்லையா அவங்களோட விசிட்டிங் கார்டை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொரியர் பண்ணால் போடுங்க, அவங்களோட காண்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேட்டா வந்து முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. போர்டு கம்ப்ளைண்ட்டு, அதனால தான் உங்கள் ஃபோன் ஆனால போர்டை மாற்றணும். அப்போ போர்டை மாற்றினா அதில் உள்ள டேட்டா எல்லாமே போயிடும். இவங்க அதை ரீஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு மெயின் ஐசி, அதாவது ப்ராசஸர், இந்த பயாஸ் சிப்புலாம் சொல்லுவாங்கள்ல சிஸ்டமில் இருக்குது, அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா கிடைக்கும்.
இதே இது ரெட்மி ஃபோன்ஸில் ஒரு சில மாடல்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரேஜை அப்கிரேடும் பண்ணி தராங்க. இப்போ 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 128 GB கிடைக்கும். 128 GB வச்சுருக்கீங்கன்னா 256 கிடைக்கும். இது வந்து ரெட்மியில் ஒரு சில மாடல் நோட் சீரீஸில் ஏதோ ஒரு சில மாடல், எல்லா பிராண்டுக்கும் எல்லா மாடல்ஸ்க்குலாம் பண்ண முடியாதுனாங்க, ஒரு சில மாடலில் வந்து பண்ணலாமா. அதுக்கப்புறம் ஐஃபோன்ஸில் வந்து டாப் டு பாட்டம் எல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா கலட்டி மாட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஐஃபோன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் லைட்டாக போய் ஒரு ஸ்பீக்கர் இஷ்யூ சார்ஜ் இல்லைனாலே பார்த்தீங்கன்னா 2000-3000 செலவாகும். இங்கே வெறும் கம்மியான ரேட்டில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நான் போனப்போ ஐஃபோன் 11 வந்து பூட்டிங் இஷ்யூ ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கண்ணு முன்னாடி தான் நான் கலட்டி, நான் அந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இப்போ நான் போடுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனில் உள்ள பூட்டிங் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பட்ஜெட்டில் ரிலேட்டடாகவும் கம்மியாக பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை கமெண்ட்ஸில் வந்துட்டு நான் வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நான் கண்கூடாக பார்த்தது. இதை நான் எப்போ போனேன் அப்படின்னா ஆகஸ்ட் 15 நம்ம செவ்வாய்க்கிழமை லீவ் இருந்துச்சுல, அப்போ தான் காலையில் போக்கோ X2 என் ஃப்ரெண்டோட ஃபோனு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த எல்ஜி ஃபோனு வந்து உனக்கு கிடந்துச்சு. பேட்ரி வந்து வீங்கி போச்சு. சரி அதை மாற்றுறதுக்காண்டி கேட்போமே. இந்த பூட்டிங் இஷ்யூ வந்து பஜாரெல்லாம் கேட்டேன். தெரிஞ்சானே சொன்னாங்க பஜார்லேயே ஒரு 4-5 கடைகள்லேருந்து மொத்தமாக அவருக்கு தான் அனுப்புவோம், அவங்க பார்த்து தான் இங்கே கொடுப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு எக்கச்சக்கமான ஊர்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி அனுப்பிச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வயசுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்னையோட ஒரு வயசு தான் மூத்தவர்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக பண்ணுறாப்புல. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன், வேணுன்றவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதர் போர்டு இஷ்யூலாம் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வாரண்ட்டி இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்களேன், 11,000 செலவு பண்ணி 21,000 ஃபோனுக்கு 11,000 போர்டு கட்டி செலவு பண்ணும், உங்கள் டேட்டாவும் போயிடும். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் அவரை அப்படி இப்படின்பீங்க, தேவையே இல்லை. ஸோ வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ அவங்களோட அட்ரஸ் நம்பர், காண்டாக்ட் நம்பர் தரேன். விசிட்டிங் கார்டு நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.